ஆன்லைனில் பார்த்தா அப்படி இல்லை. அதை நம்பி தான் டிக்கெட்டை போட்டு வச்சுக்கிறேன். என்ன நடக்குமோ தெரியாது. உள்ளே போன அப்புறம் அவருக்கு என்ன நடக்குமென்று தெரியும். எதுவும் பிரச்சனைடா உள்ளே போன அப்புறம் எல்லாமே நானும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நீங்கள் என்ன ரீசனுக்காக வேண்டி இப்போ வலிக்கிறீங்க? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆளை பார்க்க தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் இன்னும் இதுக்குள்ளே நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது. வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா என்னண்டா உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, கொஸ்கோவுக்கு போயிட்டு வந்திருப்போம். இப்போ என்னென்னா நாங்கள் எல்லாருமே ஒரு இடத்துக்கு போகிறோம்னு சொல்லியிருக்கோம். அது எங்கேன்றது உங்களுக்கு சர்ப்ரைஸ். யார் போகிறோன்றதும் சர்ப்ரைஸ். இப்போ நான் என்னென்னா அதுக்காக வேண்டி இன்றைக்கு தான் இங்கே ஒரு கடைசியாக ஒரு நல்ல ஒரு சமையல் ஒன்று சமைக்க போகிறோம். பிரியாணி, மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். அந்த மட்டன் பிரியாணி தான் உங்களுக்கு காட்ட போகிறோம். சும்மா நார்மலாக செய்ய போகிறோம். என்னென்ன செய்கிறேன்ற உங்களுக்கு காட்ட போகிறேன். இதுக்கு இதோடு அப்படியே தொடர்ந்து அப்படியே உங்களுக்கு ஒரு ஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு ஃபன்னான வீடியோ ஒன்று வரும். அடுத்தது கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆகியும் இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்களும் இதில் இருக்கும். ஏண்டா அப்படி பண்ணுறீங்கன்ட்டு எல்லாமே யோசிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இதுகளில் வரும். எல்லாத்தையும் கண்டினியூவாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படியே வாங்க மட்டன் பிரியாணி என்னென்ன செய்கிறேன்னு காட்டுறேன். ஸ்பெஷலிஸ்ட் இந்த வெங்காயம் போட்டு வதக்கி கொண்டு இங்கே மட்டன் இருக்குது. எல்லாம் செய்து முடிய காட்டுறேன். மட்டன் பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. மட்டன் அவியறது கொஞ்சம் தண்ணியை விட்டு அவிய விடணும். மீனண்டா நல்லா அவிய வேணும். சிக்கன் மாதிரில மட்டன் நல்லா அவிய வேணும். அவிஞ்சதான் அந்த நல்ல சாஃப்ட்னஸாக வரும். எப்படி வருது தெரியாதா, நான் நல்லா வரமாட்டு நம்புறேன். அவிய விடுவோம். பார்க்க திறமா கிடக்கும். பார்த்தா தெரியும் திறமா கிடக்கண்டு. என்னண்டு பார்த்தா தெரியும். உப்பு அளவுகள் என்னண்டு தெரியாதோ. எப்படி வேற லெவலில் வந்துட்டு என்ன. ஆனால் இன்னட்டு கண்ண சாமான் போடையில, கொரியாண்டர் போடையில, மல்லியில், தயிர் போடையில, ஒன்றும் போடாமே இப்படி வந்திருக்குன்னா அதெல்லாம் போட்டால் அப்படி வந்திருக்கும். சைனாவுக்கு போகிறோம் தெரியுமா? சைனாவுக்கு போகிறது தெரியாது. ஃப்ளைட்டு டிக்கெட் எல்லாம் போட்டாச்சு. உங்கள் லக்கேஜ் நான் ரெடி பண்ணியாச்சு. ஓ நல்ல சந்தோஷம் இல்லை என்ன. இப்போ வலிக்கிற போகிறோம் எல்லாரும் சைனா. வேற ஆளை சைனா போகிறது பயங்கர சந்தோஷமாக இருக்கிறான். ஒரு பாட்டு படிங்க பார்ப்போம். புது பாட்டு படிக்கணும். வெண்ணிலவே வெண்ணிலவே நிலை காக்க வருவாயா 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 நிலை காக்க வருவாயா. இந்த பாட்டெல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியும்? அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா ஓகே, நாங்கள் பிரியாணி சாப்பிடுவோம். சொல்லுங்க. அப்படி காய்ச்சுவாவே. சரி, அவள் என்னக்கு அப்படி காய்ச்சா? அதான் பார்த்தோன்னுண்டா செய்யும் தானே முடியும் தானேண்டா. நான் செய்வேன், நீ சமைப்பியோனே. பாட்டி தந்தா சமைப்பேன். தயிரும் இதுவும் இல்லை, அதான் பிரச்சனை. தயிரும் அந்த மல்லி இலையும் இல்லை. அந்த இலையும் தயிரும் தான் டிசி பண்றேன். மல்லி இலையும் தயிரும் இல்லை. நான் போய் வேண்டிய உப்பு கொஞ்சம் கைக்குது, மற்றபடி இல்லாமல் ஓகே. ஒரு லெவலில் வந்துடாது. இப்போ என்ன இன்றைக்கு ஸ்பெஷல்? இன்றைக்கு எல்லாரும் பழிக்கிற போய்ங்க போல சைனாக்கு. லக்கேஜெல்லாம் ரெடியே? ஆட்ட கராச்சி கிடக்குற லக்கேஜ். ஒற்று கிழமைக்கு முதலே ரெடி ஆகிட்டேன். பார்த்தீங்களா லக்கேஜ்? கராச்சிக்கும் சாமான் கூடி விட்டு எடுக்கணும். இப்போ நீங்களும் தான் பழிக்கிற போறீங்க. எல்லாத்தையும் எல்லாம் கிளீன் பண்ணி போட்டு சாமானை வச்சுட்டு சாப்பிட்டு முடியுமா உங்களால? உங்களை விட்டுட்டு தான் போகிறோம். ஓ இப்போ எல்லாம் ரெடி பண்ணி போட்டு உங்களோட லக்கேஜ் எடுத்து அப்படியே காருக்கு ஏற்றி போட்டு கார் ஒன்று வருகுது, அதில் ஏறி போக வேண்டியா? பலிக்கிற போகிறோம். இங்கே இருந்து கனடா விட்டு கனடா சரி வரையில போக போகிறோம். பலிக்கு நீ மேத்த உண்மைதானே ஏன் விளங்கையில் ஃப்ளைட் இறங்கணும். கவனமாக இருக்கும். ஓகே, நாங்கள் உங்களுக்கு சேர்ந்து சந்திக்கிறோம். சாப்பிட்டு பிரியாணி உப்பு கேட்குறது தான் பிரச்சனையாக கிடக்கு. இங்கே அதை மாப்பிள்ளையை பாருங்க. அவர் மாப்பிள்ளை சைனாக்கு போகிறதுக்கு டைக்கு எல்லாம் அடிச்சு வச்சுக்கிறேன். சைனாக்கு போகிறதுக்கு போகிறீங்க ஸ்ரீலங்காக்கு? நான் இல்லை போகிறேன். பேர் யார் போகிறேன்? உங்கள் கோட் சூட் எல்லாம் போட்டு வச்சு கொண்டு ஆள் போடவில்லை. பிராண்ட் மாடல் ஷார்ட்ஸ். ஓ இப்போ பார்த்தீங்கன்னா யார் போகிறன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆளை பார்க்க தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் இன்னும் இதுக்குள்ளே நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது.
ஸ்ரீலங்காவுக்கு போகிறதுக்காக வேண்டி தான் வலிக்கிட்டு போய் கொண்டிருக்கோம். அபிஷ்டனை ஸ்கூலில் போய் பிக்கப் பண்ண போகிறோம். என்ன காரணங்கள் எல்லாம் காருக்குள்ளே போய் கதைக்கிறோம். யார் போகிறோன்றதை கண்டுபிடிச்சா கொமெண்ட்ஸில் போடுங்க. சரியாக கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்ப்போம். எங்கேயால் ஒரு ஆள் எல்லாம் வெற்றிய சந்தோஷத்தோட வாரார். இப்போ கனடா வரைக்கும் முடிவுல சந்தோஷம் இல்லை. இப்போ போல சந்தோஷமா ஆள் போகுதுன்னு பார்த்தீங்களோ. ஒரு ஆளை கண்டுபிடிச்சிட்டீங்க, இன்னொரு ஆளையும் கண்டுபிடிக்கணும். வேற கண்டுபிடிங்க பார்ப்போம். இப்போ என்ன நீங்களும் பழிக்கிட்டு நிற்கிறீங்க? என்ன காரணத்துக்காக வேண்டி ஸ்ரீலங்கா போறீங்க? என்ன காரணம்? நல்ல சந்தோஷமா போற மாதிரி இருக்குது. ஸ்ரீலங்கா போறேன்டா சந்தோஷம். என்ன காரணம்? வந்த உடனே பிஆரோட வந்த நீங்க திடீரென்று திருப்பி போறது என்ன காரணம்? நாங்க அங்க நிக்கலாம் தானே. எங்க நிக்கலாம்? ஊர்ல நிக்கலாம், நிக்கலாம். அதே கனடாக்கு வர்றதுதான் எல்லாரும் ஆசைப்படுறீங்க. நீங்க ஸ்ரீலங்காவுக்கு போறதுக்கு ஆசைப்படுறீங்கன்னா என்ன அந்த ரீசன்? ஸ்ரீலங்காவில கொஞ்சம் வேலை கிடையாது, முடிச்சு கொண்டு பார வரைக்கும் பாரோம். இந்தியா இலங்கையை சுத்தி நடக்குதாம். நடந்து போட்டு வந்த பிறகு இந்தியாவை தமிழ்நாடை சுத்தி நடக்க போதாம். அதை தடுக்கவும். அப்ப இங்க வீட்டே பாக்குறது அதை தடுத்து போட்டு வருவோம். அப்ப தமிழ் போய் பாப்பீங்களா? ரெண்டு பேரும் போய்க்க பாக்குறதானே. இந்த உள்ளுக்கு ரீசர்ட் போடல. இப்ப பாருங்க, உள்ளுக்கு ரீசர்ட் கலிந்த புள்ளிங்கட. இது நான் வேண்டினான். உள் டீஷர்ட் ரெண்டும் வேண்டினான் இல்லை. எப்பா இது 50 ரூபாய்க்கு வேண்டினான் இல்லை. ரெண்டுமோ? ஓ என்ன டீஷர்ட்? ஐயோ, அதுதானே உந்தாள் வேண்டையில கலிஸ்டண்ட டீஷர்ட் புதுசா எடுத்தாவன் பாருங்க. எடுத்து கொளிக்கொண்டு வேந்த எடுத்து கொளிக்கொண்டு என்ன ஒரு ஷர்ட் கடை. என்ன இது டீஷர்ட், இது ஷர்ட், என்ன ஜாக்கெட். கனடா வந்து போக இல்ல, ஸ்ரீலங்கா கன்னடா வந்து இந்த உடுப்ப போட இல்ல. பாருங்க, போகைக்கு தானே ஆள் போட்டுக்கொண்டு நிக்குது. இங்க சொக்ஸும் போட்டுக்கூடாது. இங்க உள்ள கொண்டு போட்டு குளிருக்கும் போட்டுக்கிடாக்காம கலிஸ்டன் பாருங்க. கலிஸ்டன் தண்ணி பொத்துகள் அதுகள் எல்லாம் கொண்டு வந்துக்கிட்டாச்சு. களைச்சி போய் மாப்பிள்ள கொஞ்சம் முன்னுங்க சீட்டை தள்ளுங்க, தூக்குங்க, தள்ளுங்க கூட கீழே பிடிச்சி தள்ளணும். எங்கடா வார எங்க களைச்சி காஞ்சி வர என்ன நடந்து களைச்சி போடுங்க. அப்போ தெல்லடா எங்க ஆக்கள் ராயனாமா நீங்க பேக்கோட அப்படியே வர போறீங்க. பின்னால ஏத்தியாச்சு இல்ல ஜாமான். கார்ல வருது இல்ல, அது சும்மா சைனா காரனுக்கு சைனாவுக்கு அம்மா அம்மா அங்க போறோம். நாங்க சைனாக்கு போய் அங்கால பிளேனுக்கு போய் விட்டுடலாம். சைனாக்கு போய் தான் பிளேனுக்கு போறோம். பிரியாணி செய்யறதுல கலிஸ்டன் மாஸ்டர் தான். நான் உப்பு போட்டுட்டாருன்னு சொல்றேன். பாப்பேன் சாப்பிட்டு உப்பு போட்டது பார்த்தாண்டா காணா உப்பு சரியா உப்பு காணும். கொஞ்சம் ஒரு சொட்டு மசாலா குடி போச்சு. ஒரு சொட்டு மசாலா குடி போச்சு. மசாலா குடி போச்சு. சொட்டு மசாலா குடி போச்சு. உப்பு கணக்கா இருக்கும். உப்பு சில இடங்கள்ல கூட சில இடங்கள்ல எல்லா இடத்துக்கும் சேரல. சேரல, அதுதான் பிரச்சனை. சரிங்க, பிரியாணி மட்டன் பிரியாணி என்ன நல்லா கிடக்குல்ல, நல்லா கிடக்கும். சிக்கனை விட நல்லா கிடக்கும். அங்கன்னு சரியில்லைன்னு நம்ம வீட்டில் தமிழ் ப்ரோசர நடக்கிறதோ அரசடி மட்டும் நடக்க ஒண்ணுமே இருக்கா. தமிழ் ப்ரோசர நடக்க இல்லையா? நீங்க அங்க கொழும்புல இருந்து நடக்க போறீங்களா? 2 பேரும் கொழும்புல இருந்து நான் நடக்கிறது. அப்ப நடக்கல. நீங்க நான் நடக்கல, வேலை ஏறி போறதா. அது என்ன நினைக்கிறேன் நடப்பின ஒண்ணா நினைக்கிறேன். 2 பேரும் ஆள் நடக்கும். நடக்க விடுவோம். டைம் பாத்தீங்கன்னா 3:46. இன்னும் நேரம் ஏற்பட போய் இப்படி ஒரு 5 மணி 5:30 ஆகும்னு நினைக்கிறேன். 6 மணிக்கு கூட போயிடுவோம்னு நினைக்கிறேன். இல்லையாண்டா இறங்கி நடந்து ஹைவேல போகணும். ஓகே, சுக்கியத்தை எடுத்து கூட ஹைவேல நடந்து போகும். ரைட் அம்மா, சுக்கியத்தை எடுத்தோம்னா நடந்து ஹைவேல போவீங்க 2 பேரும். வேற ரோட்டு இருக்குதானே? எங்க வேற ரோட்டு கிடக்கு? வேற காசு கொடுத்து போற ரோட்டு இருக்குதான்.
நடந்து போக வேண்டியா 1 மணில இருந்து கத்தி கொண்டிருக்கிறாரு ஏர்போர்ட்டுக்கு 8:45 ஃபிளைட்டுக்கு 1 மணிக்கு போகட்டான் பலிக்கிறட்டான் என்ன செய்யற நாங்கள் ஆனா ஹோட்டல் போய் உள்ளுக்கு நாங்களும் நிக்கணும் அவரும் நிக்கணும் ஃபிளைட் வர மாட்டோம் அப்படி பாஸ்போர்ட் இல்லாம போனது ஒரு நாள் டேட்டை மாறி போன மாதிரி அப்பவும் அப்படி போகுதுன்னு தெரியாப்ப அப்பா அப்படி போக மாட்டு அப்பா ஒரு தடத்துக்கு 4 தடவை பார்த்தாச்சு பாஸ்போர்ட் கூட ஆமாம்மா என்னம்மா ஜப்பான் வலிக்கிட்டீங்களோ நீங்க என்ன ரீசனுக்காக வேண்டி இப்ப வலிக்கிறீங்க இப்ப எல்லாருமே இப்ப உண்மையை சொல்லணும் அப்பா மட்டும்தான் இப்ப ஸ்ரீலங்காவுக்கு போக போறாரு என்னடா உண்மை அப்பா மட்டும்தான் ஸ்ரீலங்கா போறாரு அப்பா மட்டும்தான் ஸ்ரீலங்காவுக்கு போக போறாரு அம்மாவும் சேர்ந்து போக போறா அம்மாவும் பலிக்கிட்டு தான் வந்திருக்கிறா விட்டா இப்ப டிக்கெட் போட்டா நல்ல தான மாதிரி போயிட்டு வரேன்ட்டு மாதிரி ஒரு மூஞ்சியோட வந்து நிக்கிற மாதிரி கிடக்குது பிரான்ஸுக்கு போய் போறீங்க என்ன பிரான்ஸ் அப்படியே ஜெர்மன்ல ஃபிளைட்டால் இறங்க தவிர ஃபிளைட்டுக்கே இருக்கலாமா அல்லாட்டி ஜெர்மன்ல ஃபிளைட்டால் இறங்கி அப்படியே ஜெர்மனை சுற்றி பார்த்துட்டு வராடு இருக்கேன் நல்ல ஒரு ஃபிளைட் விட்டு பிரான்ஸ்லால என்ன பாடுபடப்படாரோ தெரியல வீல் சேர் கூட நடந்து போய் தான் விட்டு கிடக்குது வேற கதை இருக்குது வீல் சேர் கூட இல்லை போய் ஒரு லக்கேஜோட $1200 ஒன் வே டிக்கெட் வந்திருக்கு நார்மலா முதல்லாம் $900 போகலாம் ஆனா இவைக்கு என்ன பிரச்சனைனா நீங்க பிஆரோட இருந்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு வீசா எடுத்தா தான் டிரான்சிட் போடலாமா பிஆர் இல்லையா சிட்டிசன் நார்மலா போகலாமா பிஆர்னா நீங்க அமெரிக்கா போகலாம் அந்த ஒரு பிரச்சனையும் இருக்கு வீசா இருந்தா டிரான்சிட்ல போய் வரலாம் அமெரிக்காவுக்கு அமெரிக்காவுண்டா $1000 குறைய வருது டிக்கெட் அம்மா இப்ப அமெரிக்கா எல்லாம் போகலாம் வேணா அம்மா ஏத்திக்கிறோட்டே ஃபிளைட்ல ஏத்திக்கிறோட்டே ஒரு பாட்டு படிங்க கவலையா நீ ஸ்ரீலங்கா போய் அம்மாவும் போதோ ஸ்ரீலங்காக்கு நீங்களும் நானும் அப்படின்னு தான் நிக்க அப்புறம் போயிட்டேன் அம்மாவளா பின்னாடி இழுத்து கொண்டு போயிடுவா ஆளு பாட்டு ஏர்போர்ட் வந்துட்டு என்ன சூக்கேஸுக்கு எடுத்து அப்ப நீங்க போய் கேளுங்க அவங்கள போய் கேளுங்க அவங்களே கூடி கொண்டு போய் சொல்லி அப்பருக்கு யாரோ சொல்லிட்டு ஏர்போர்ட் வர்றதுக்கு 6 மணித்தேலமா அம்மா விட்டேன் நான் நடந்து வரப்போறாரு அப்படி ஸ்ரீலங்கா போறீங்க நல்ல கொண்டு அப்ப 1 மணி வலிக்கிட்டு இருந்தா என்ன மாதிரி ரவிக்கல் பிரச்சனை இல்லை வெள்ளன வரன் எல்லாம் தானே ஒரு மணி வலிக்கிட்டு இருந்தா நடந்து வந்திருக்கலாம் என்ன நடந்து வந்திருக்கலாம் சும்மா அப்படி என்றா பேக்கு கொண்டு வரவில்லை சும்மா இருந்துதான் ரெண்டு பேக் ஒரு பேக் உங்களுக்கு கவலை இல்லையா இப்ப மருமன் போறது அப்ப கவலை இல்ல சந்தோஷமா வீடு எல்லாம் போகணும் புதுவித கதையா கிடக்கு வேலை செய்வார் ஆனா அவர் தான் வீடு கிளீன் பண்ணி வச்சுக்கிறது உண்மையா இந்தியாவில ஒரு தடவை ஒன்றும் தெரியாது இதுக்குள்ள வந்தால் என்ன இதுக்குள்ள பாக்குங்க இன்றைக்கு விழா செவ்வாய்க்கிழமை விழா நோமலா செவ்வாய்க்கிழமை மலிவு டிக்கெட் இன்றைக்கு விழா தான் நினைக்குது இது வழிக்க கூட இல்லாதோ இல்ல இறங்கி போறது ஈஸியா விட்டா சேர்ந்து வரைக்கும் சுகமா போகலாம் என்னன்னா பிஆர்ல வந்த ஆக்கள் புதுசா நீங்க பிஆர்ல கனடாக்கு வந்தீங்களா இருந்தா கட்டாயம் நீங்க 730 நாள் 5 வருஷத்துக்குள்ள இருந்தே ஆகணும் ஏன்னா அப்படி 530 நாள் 5 வருஷத்துக்கு நீங்க இருந்தா தான் இங்க உங்களோட பிஆர் ரினியூ பண்ணுவாங்க இல்லைன்னா பிஆர் கேன்சல் ஆயிரும் ரூல்ஸ் ஒன்று இருக்கு அடுத்தது 6 மாதத்துக்கும் இருக்கணும் வந்த ஸ்டார்ட்ல என்று சொல்லினோம் அந்த ரூல்ஸ் எனக்கு உண்மையாக தெரியல நான் ஆன்லைன்ல பார்த்தா அப்படி இல்லை அதை நம்பி தான் டிக்கெட் போட்டு வச்சுக்கிறேன் என்ன நடக்குமோ தெரியாது உள்ள போன அப்புறம் அவருக்கு என்ன நடக்கும்னு தெரியும் எதுவும் பிரச்சனைடா உள்ள போன அப்புறம் எல்லாமே நானும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்
இப்போ என்னண்டு இதுக்குள்ள வெளியில் போகிறோன்னு தெரியாமல் கிடக்குது. அங்கே வந்து நிற்கணும் எல்லாரும். அம்மா அபி அப்பா வந்திருக்கணும். பெருசாக ஆக்கள் ஒருத்தரும் வர இல்லை. என்னடா நான் வர வேண்டாம் சொல்லிட்டேன். ஏன்டா இதுகளுக்கு எல்லாம் சும்மா வந்து போய் எல்லாமே தேவையில்லாத இது. சில பேருக்கு அது அந்த வந்து அப்படி ஆக்கள் எல்லாம் சேர்ந்து வந்து கூட்டுற விருப்பம். எனக்கு அப்படி விருப்பம் இல்லை. எனக்கு எங்களை விஷயத்தோடு அடுத்த விஷயத்தை பார்த்து கொண்டு ஓடிடணும். அப்படி ஒரு வித்தியாசமான ஆள். பேக்கில் இங்கே வலிக்கிடுதுறான் போல. அப்ப என்ன நீங்க குழம்புக்கு ரெடியா? ஓகே நீங்க ரெடியா? பாப்போம். ஓ இது நல்லா ஓ அது நல்லா இல்ல கிடக்குது. ஓ இது என்னடாமா வெட்டியா? இது அப்படி கேமரா சரி ஸ்ரீலங்கா போறார். இப்ப இந்த ஏர்போர்ட்ல வச்சு திருப்பி அனுப்புறாங்களோ தெரியல. 6 மாதம் நிக்கோடு மட்டும் என்ன சொல்லி நிற்கிறான். அப்படி நிக்காட்டி திருப்பி விடாம போயிடாதான் பிஆர். ஓ அப்படின்னா டிக்கெட்டு மாத்தி எனக்கு தந்துச்சுன்னா நான் விட்டேன். எனக்கு ஒன்று